சிந்து பைரவி நீ பிரமோ சிவா வராதனால ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் கால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸ்னேகாக்கு. மகா என்ன ஸ்னேகா என்ன இன்னும் பிஸியாக தான் இருக்கானா? அவன் ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே போயிட்டான், இப்போதைக்கு வெளியே வர முடியாது, வந்தாலே நான் விட மாட்டான்டி, கவலையே படாதீங்க, நாளைக்கு காலையில் தான் அனுப்புவான்றாங்க. அம்மா அங்கே எப்படி இருக்கு நிலமன்றாங்க. அதுவா இங்கே எல்லாரும் ரொம்ப வருத்தமாக இருந்துக்கிட்டு இருக்காங்க, முக்கியமாக அன்னபூரணி இன்னும் சிவா வரலேன்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போடு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் தான் நல்ல நேரம் இருக்கா, அதுக்கப்புறமா சிவா வந்தாலே கண்டிப்பாக அந்த தாலி பிரிச்சு கோக்குற விழா நடக்காது அப்படின்றாங்க. அதுதான் எனக்கு வேணும் ஆன்ட்டின்னு சொல்றாங்க. சரிங்க ஆன்ட்டி நான் அப்புறமா பண்றேன்னு சொல்லிட்டு போன் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்க வந்து ஆளுக்கு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, போன் எடுக்கல. சரி ஹாஸ்பிட்டலுக்காச்சும் போயிட்டு வந்துடலாம்னு சொல்றாங்க. நேரம் நெருங்கிட்டு இருக்கு, யாருக்காச்சும் ஒருத்தருக்காச்சும் தாலி பிரிச்சு கொத்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. பைரவிக்கு ஆறுமுகத்துக்கு கொத்தலான்றாங்க. சிந்து இருந்துட்டு சரிங்க அத்தா அப்படியே கொத்தலாம், அதுக்கப்புறம் பாத்துக்கலான்றாங்க. இங்க வந்து எதுக்கும் கவலைப்பட வேண்டான்ற மாதிரி சிந்துடைய அப்பா அம்மா கிட்ட அன்னபூரணி சொல்றாங்க. இல்ல இருக்கட்டும், ஏதாச்சும் வேலையை கூட இருக்கும், அதனால போனை வந்து ஆஃப் பண்ணி வச்சிருப்பாங்க. சரி ஃபர்ஸ்ட் வந்து பைரவிக்கு பண்ணிடலான்றாங்க. இல்ல சிந்துக்கு எனக்கு ஒரே மட்டும் பண்ணிக்கலாம், இப்ப எனக்கு வேண்டாம், அவளுக்கு எப்ப தாலி பிரிச்சு கொடுக்குறாங்களோ அப்பயும் எனக்கு பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்றாங்க. அப்புறமா நான் பைரவி கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு பைரவியுடைய அப்பா அம்மா எல்லாம் பைரவி கிட்ட பேசுறாங்க. ஏற்கனவே அவங்க வந்து போயிருக்காங்க, இப்ப இதெல்லாம் வேண்டான்னு சொல்லாதம்மா, கண்டிப்பா இந்த தாலி பிரிச்சு கோக்குற விழா நடக்கணும்னு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்றாங்க. சரின்னு சொல்லிட்டு சம்மதம் சொல்றாங்க. தாலி பிரிச்சு கோக்குற 2 பேருக்குமே வந்து தாலி பிரிச்சு கோக்கிறதுக்காக உட்காரிச்சு அதுக்கான ஏற்பாடுகளை பண்றாங்க. அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.